ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல மழை எங்கள் ஊரில். அதனால் தோட்டத்தில் நமக்கு ஒரு நல்ல காளான் கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க காளானை. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கிள்ளி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்ச காளானை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிட்டோம். நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி காளான்லாம் எப்போதும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். அதுவும் இயற்கையான காளான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான மசாலா எல்லாம் சேர்த்தியாச்சு. நாங்களாம் சின்ன வயசில் மழை பெஞ்சாலே தோட்டத்தில் போய் காளான் இருக்கான்னு தேடிட்டுருப்போம், பசங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து. அதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தம். பாருங்கள், கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காளான் கிடைக்கிறதே பெருசுங்க. கிடைச்சிருக்கு இன்றைக்கி. ஒரு பிடி பிடிச்சிடலாம். நல்லா டேஸ்டியான காளானை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தணும். எனக்கு இப்போவே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த காளான்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போலாம் நம்ம பாக்கெட்டில் காளான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். இது அப்படி இல்லை. வெளியே முட்டிட்டு புடச்சி வந்தாலே நம்ம எடுத்து சாப்பிட்றணும், இல்லைன்னா புழு வச்சிரும். ரொம்ப நல்லது. பாருங்கள், தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட காளான் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காளான்லாம் யார் யார் கிடச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.